என்றென்றும் சோதரிப்போம். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என்னோடு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் சோதரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆமேன் ஆமேன். ஒரு பாடலை நாம் பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கையை நாம் செலுத்துவோம். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுது, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுது. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோல முடுவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே
அலங்கோல முடவனன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆண்டவரே, இந்த நாள்ல உமக்கென்று நாங்கள் காணிக்கைகளை செலுத்த கத்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த எல்லா கரங்களையும் கத்தர் ஆஸ்வதிக்கும்படியா ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கத்தர் ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ணும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். தேவ கிருபை தொடர்ந்து எங்களை நடத்தட்டும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவன் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் நம்மை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆண்டுடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படுவதாக. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். அழைத்த தெய்வம் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்ம பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் உள்ள தெய்வம் அவர். இரக்கமுள்ள ஆண்டவர் தான். நம்மை நேசிக்கிற தெய்வம் தான். நம்மை அதிகமாய் கரிசனையோடு கூட கண்காணிக்கிற தெய்வம் தான். அப்படிப்பட்ட தெய்வமா இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தெய்வமாக அவர் இருக்கிறார். பரிசுத்தம் என்பது அலங்காரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனை ஆராதிக்க வருகிறதான நாம் ஒவ்வொருவரும் தேவனை பரிசுத்தத்தோடு கூட ஆராதிக்க வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். புறம்பான அலங்கரிப்பு நமக்கு அலங்காரம் ஆயிராமல் பரிசுத்தம் நமக்கு அலங்காரமா இருக்கு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் நமக்கு அதிகமாய் தேவை. ஆண்டவர் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்முடைய திருச்சபைக்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீ அடையாளங்களை செய்வா என்று கர்த்தர் சொன்னார். அடையாளங்களை செய்வதற்கு நம்ம ஜெபம் பண்ணணும். தேவனுடைய வார்த்தையில அதிகமா நிலைச்சிருக்கணும். அபிஷேகம் நமக்கு தேவை. அதை விட முக்கியமானது நமக்கு என்ன தேவைன்னா, பரிசுத்தம் நமக்கு தேவை. அடையாளங்களை செய்கிறதான பரிசுத்தம் நமக்கு அதிகமாய் தேவை. நாம் அடையாளங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள பரிசுத்தமானது காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாம நம்ம எவ்வளவு அபிஷேகம் பெற்று எவ்வளவு தேவனுக்காக காரியங்களை செஞ்சாலும் அது தேவனுடைய பார்வையில உகந்ததாக இருக்கவே முடியாது. பரிசுத்தம் தேவை. ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்தம் இருக்குமானால், ஒரு மனிதன் தேவன் விரும்புகிற பரிசுத்தத்திலே வாழ்வானானால் அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அந்த மனிதனை அடையாளங்களை செய்கிறதான மனிதனாக மாற்றுகிறார். அதை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆசாரிய கூட்டம் 9ஆம் வசனத்துல பரிசுத்த ஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்து உலகத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பாவத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து பரிசுத்தமான ஆசாரிய கூட்டமாக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். பரிசுத்தமான ஜாதியாக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். கடந்த வாரத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம எப்படி மாத்திருக்கிறார்? கர்த்தர் ராஜாக்களா வச்சிருக்கிறாரு, ஆசாரிகளா வச்சிருக்கிறார். அதோட சேர்த்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. அவர் தெரிந்தெடுக்கப்பட்டதான, அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான ஜனங்கள் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தமா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமா இருக்கிறதான ஒரு மனிதன் மூலமாக கர்த்தர் மிகப்பெரிய அடையாளங்களை, அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் அடையாளங்களை செய்ய வேண்டிய மனிதர்கள் பரிசுத்தத்தை இழந்து போனதுனால
இன்னைக்கு அடையாளங்களை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்ற தேவ மனிதர்கள் இன்னைக்கு ஏன் சுதந்திரிக்க முடியாம நிக்கிறாங்கன்னு கேட்டா, பரிசுத்தத்தை இழந்து போகிறார்கள். பரிசுத்தத்தை தங்கள் வாழ்க்கையில பெரிதுபடுத்தாதவர்கள், பரிசுத்தத்தை தங்கள் வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்தாதவர்கள், தேவன் தங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிற நன்மையை இழந்து போகிறார்கள் அல்லது பாக்கியத்தை இழந்து போகிறார்கள். பரிசுத்தம் என்பது நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான தேவை. உலகத்திலிருந்து கர்த்தர் எப்படி நம்மள வேறு பிடித்துதான் வச்சிருக்கிறார். உலகத்தோட ஒத்து வாழ்றதுக்காக வைக்கல, வேறு பிரிச்சுதான் வாழ வச்சிருக்கிறார். நம்மள பாக்குறவங்க எல்லாரும் இப்படிதான் பார்ப்பாங்கன்னா வித்தியாசமா தான் பார்ப்பாங்க, விகற்பமா தான் பார்ப்பாங்க. இவங்க மட்டும் என்ன வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா கர்த்தர் நம்மளை எப்படிதான் வச்சிருக்காருன்னா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையா தான் வச்சிருக்கிறார். ஒரு ஒரு இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு வழிமுறைகளை கொடுத்து பைபிளை நம்ம கையில கொடுத்து, நீங்க இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நெறிமுறைகளை, வாழ்க்கை முறைகளை நமக்கு எழுதி கொடுத்து வச்சிருக்கிறார். எதற்காக? பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக. ஆனால் பாவம் செய்யும் போது, இந்த பரிசுத்தத்தை இழந்து போகும்போது என்ன பண்ணிடுறோம்னா, அடையாளங்களை செய்ய முடியாமல், அற்புதங்களை பார்க்க முடியாமல், வாழ்க்கையில அநேக நஷ்டங்களை நாம் அடைகிறோம். அப்படி இழந்து போனதான ஒரு மனுஷன் தான் மோசே. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. 12 வரை. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். அடையாளங்களை செய்ய வேண்டியதான கோல் இப்ப முடிவுல பெற வேண்டியதான ஆசீர்வாதத்துக்குள்ள போகல. ஆண்டவர் மோசையை அழைச்சது எதற்காக அழைச்சார் அப்படின்னு கேட்டா, அடையாளங்களை செய்து உள்ள கொண்டு போனோம் அப்படின்றதுக்காக. ஆனா இந்த ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணதுனால, தவறு பண்ணதுனால என்ன பண்ண முடியலன்னா, ஆண்டவர் மோசையுடைய வாழ்க்கையில அடையாளங்களை செய்கிற அல்லது அடையாளங்களை பார்க்கிற ஒரு அனுபவத்திற்கு நேராக கொண்டு போக முடியல. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உண்மை, ஆண்டவர் பேசுறது உண்மை, எல்லாமே உண்மைதான். ஆனா பரிசுத்தத்தை இழந்துட்டோம்னா ஒண்ணும் நம்ம வாழ்க்கையில நடக்கவே முடியாது. ஆபிரகாமுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், உனக்கு கானான் தேசத்தை, நீ பார்க்கிற தேசத்தை தருவேன், நீ நடக்கிற தேசம் எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து வச்சிருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் நம்பி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு, யாக்கோபு, அவருடைய பிள்ளைகள், சந்ததியார் எல்லாரும் அதை நம்பிதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். மத்த எல்லாருக்கும் கிடைக்காத பாக்கியம் யாருக்கு கிடைக்குது? மோசேக்கு கிடைக்குது. உன் மூலமா நான் எல்லாரையும் வெளில கொண்டு வந்து கானான் தேசத்துல எல்லாரையும் கொண்டு போய் செட்டில் பண்ண போறேன், அவங்க எல்லாத்தையும் குடியேற்ற போறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசேயை அழைத்து அவன் கையில இந்த கோலை தேவனுடைய கோலாய் மாற்றி, இதன் மூலமா நீ அடையாளங்களை செய்ய போறேன்னு சொல்லி கர்த்தர் மோசைய வித்தியாசமாய் நடத்தி அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வச்சு வெளில கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே கையினாலே வெளில கொண்டு வந்தார். ஆனால் வாக்குத்தத்தங்கள் சுகந்தரிக்க வேண்டிய காலகட்டத்துல எல்லாரும் பார்த்தாங்க, ஆனா மோசே பார்க்க முடியல. ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறார். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் வாசிக்கலாம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லிபனேனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு
எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், நீ இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஆண்டவரே எனக்கு உத்தரவு கொடுங்க ஆண்டவரே, நான் போறேன் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, நீ அத போக மாட்ட, கடந்து போக மாட்ட. கோவப்படுறாரு ஆண்டவர் மோசேட்ட. மோசைக்கு பேரே என்னன்னா எங்கும் சாந்தம் உள்ளவன். எல்லா இடத்துலயும் அவ்வளவு சாந்தம், அவ்வளவு பொறுமை உள்ளதான ஒரு மனுஷன் தான் யாருன்னு கேட்டா மோசே. இந்த மோசே மேல ஆண்டவர் கோவப்படுறாரு. கோவப்பட்டு என்ன சொல்றாரு, இனிமே இதை பத்தி என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா ஆண்டவர் பேசிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, பரிசுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல தேவனை பரிசுத்தம் பண்ணாமல் போனார்கள். எப்பவுமே ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். ஏன் அந்த வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா, என்ன அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னா, அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தவில்லை என்கிறான அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் நாம் தேவனை பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னா என்னன்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, ஸ்தானத்தை, மகிமையை செலுத்தாமல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பாவம் பண்ணிடுறோம், பரிசுத்தத்தை இழந்து போகிறோம். இந்த மோசே அப்படிதான் இழந்து போயிட்டார். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ஆண்டு சொல்றாரு, பேசு அப்படின்னு தான் சொன்னார். ஆனா இவருக்கு என்னன்னா, அதை போய் இப்படி பேசுறதுன்னு சொல்லி அடிச்சுட்டார். 2 தடவை அடிச்சுட்டார். ஒரு தடவை அட்டனோட நிப்பாட்டுல 2 தடவை அடிச்சுட்டாரு. அடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து, நீ போக மாட்டப்பா, எல்லாரையும் போவாங்க, எல்லாரையும் கொண்டு போயிருவேன், ஆனா நீ போக மாட்டேன்னு என்ன பண்ணிட்டாருன்னு ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். இனிமே இதை பத்தி என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, நீங்க பேசவே கூடாது. அவ்வளவு கோவம் ஆண்டவருக்கு வருது. ஏன் அப்படின்னு கேட்டா, தெய்வத்தை பரிசுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல, அவருக்கு மகிமை செலுத்த வேண்டிய இடத்துல, அவருக்கு நம்முடைய துதியை செலுத்த வேண்டிய இடத்துல செலுத்தாம போனா ஆண்டவுடைய மகிமை அங்கே அசிங்கப்படுத்தப்படுகிறது. ஆனா இதுல ஒரு நல்ல காரியம் என்னன்னா, ஆண்டவர் மோசையை அசிங்கப்படுத்தல, அசிங்கத்தை அவர் ஏத்துக்கிட்டார். அந்த இடத்துல மோசே, நீ என்ன நான் சொல்றதை கேட்காம நீ பாட்டுக்கு வாய்ஸத்துக்கு செய்யற, நீ பேசுன நான் பேசணும்னு அடிக்கிற, தண்ணிலாம் வராது போ அப்படின்னு சொல்லி அங்க மனஸ்தாபப்படுத்தி மன்னிப்பு கேட்க வச்சு தண்ணி கொடுக்கல. ஆனால் அந்த இடத்துல தண்ணி கொடுத்துட்டு தனியா என்ன பண்றாரு சொன்னா டீல் பண்றாரு. அநேக இடத்துல கர்த்தர் நம்ம விட்டு கொடுக்காம தான் நடத்தி வர்றார். அத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அத்தனை லட்சம் ஜனங்கள் முன்னாடி மோசையை கர்த்தர் விட்டு கொடுக்கவே இல்லை. கர்த்தர் விட்டு கொடுக்காததுனால நம்ம மேல நல்ல சந்தோஷமா இருக்கிற அர்த்தம் கிடையாது. நம்ம மேல வச்ச ஒரு அன்பு மாறவே மாறாது. அந்த அன்பை நம்ம சரியா பயன்படுத்திட்டோம்னா நம்ம தப்பிச்சோம். அப்படி இல்லைன்னா நம்மளை காப்பாத்திட்டே தான் இருப்பார். ஆனா முடிவுல நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. மோசே அவ்வளவு பெரிய மனுஷன், அவ்வளவு நல்ல தெய்வ மனுஷன், ஆனா கடைசியில ஆசீர்வாதத்தை அவர் இழந்து போனதை நம்ம பார்க்கிறோம். உள்ள போயிருந்தா அதை அனுபவிக்க முடியாம போயிடுச்சு. நம்முடைய ஆண்டவர் நம்மை காப்பாராக. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது, பரிசுத்தமா வாழ வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு மனுஷனும் வாழ முடியாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரு, அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு. ஒரு மனுஷனும் பரிசுத்தமா வாழ முடியாது அப்படின்னு சொல்லிதான் உலகம் சொல்லிட்டு இருக்குது. கிறிஸ்தவ வட்டாரமுமே, அதுவும் பெந்தைகோஸ்தே வட்டாரம் கூட என்ன சொல்லுது, அவரை மாதிரிலாம் யாரும் பெர்ஃபெக்டா வாழ முடியாது அப்படின்னு சொல்லுது. நம்ம ஆண்டவர் நம்மளை அழைச்சதை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு, பரிசுத்தமா வாழதான். உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்க நடக்கிற எல்லா காரியங்களும் என்ன எப்படிதான் இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும் தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். எப்பவுமே ஆண்டு நமக்கு ஒரு விஷயத்த செய்ய சொல்றாருன்னா நம்ம திராணிக்கு மேல சொல்லவே மாட்டார். நம்மளால என்ன முடியுமோ அதை தான் கர்த்தர் நமக்கு அவர் சொல்லுவார். நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி நம்மளால செய்ய முடியாததை நம்மகிட்ட திணிக்கிற ஆண்டவர் அல்ல. இன்னைக்கு டைல்யூட் ஆகுது கிறிஸ்தவ உலகம். பரிசுத்தம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரத நம்மளால பார்க்க முடியுது. அதனால செய்யலாம், எப்படி வேணா வாழலாம், ஆண்டு மன்னிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த நடைமுறை இப்போ என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு இருக்குது. அப்ப என்ன பண்ணுவாங்க, பாவம் செய்வாங்க, நாளைக்கு போயிட்டு நான் பலி செலுத்திட்டேன்னா பாவம் நீங்கி போயிடும்னு சொல்லிட்டு காலையில ஆயத்தப்படுத்தி வச்சிருவாங்க. பலி செலுத்திட்டு வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க, பாவம் பண்ணிடுவாங்க. இப்படியேதான் வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தார், ஒரே பலியாக பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி வச்சுட்டார். இன்னைக்கு என்ன சொல்றது கிறிஸ்தவ உலகம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைச்சிட்டாரு, இனிமே நம்ம பாவம் செய்யலாம், எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு சொல்லி பரிசுத்தத்தை குலைக்கிற அநேக காரியங்கள் நம்மால பார்க்க முடியுது. தங்களுக்கு தோன்றின சத்தியங்கள், தங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள்,
தங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சுட்டு பைபிள் இப்படிதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி நிறைய இன்னைக்கு பரிசுத்த குலைச்சலான காரியங்களை சபைக்குள்ளாக பார்க்க முடிகிறது. கர்த்தர் நம்மை விலக்கி காப்பாராக. ஒரு மனுஷன் அடையாளங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்தம் இல்லாம செய்ய முடியாது. பரிசுத்தம் நமக்கு அதிகமாய் தேவை. எந்த விளையாட்டா இருந்தாலும் என்னதான் தேவை? ரூல்ஸ் கண்டிப்பா தேவை. அது கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஃபுட்பாலா இருக்கட்டும், ஹாக்கியா இருக்கட்டும், எந்த விதமான கேம்ஸா இருந்தாலும். ஊர்ல சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. இத இந்த 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 வீட்டு மேல அடிச்சுட்டா அவுட்டு அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. இந்த வீட்டு மேல நேரம் அடிச்சுட்டா அவுட்டு, 4 அடிச்சா அவுட்டு, 6 அடிச்சா அவுட்டு அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள விளையாடுற கிரிக்கெட்டுக்கு என்ன பண்றாங்க, ஒரு சில ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. நமக்கு இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல கூட ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ் இல்லாம எங்கனாலும் அடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா பால் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் வச்சா அந்த கேம் கண்டிப்பா சுவாரஸ்யமாகவே இருக்க முடியாது. கர்த்தர் நமக்கு இப்படிதான் வாழணும்னு கர்த்தர் பவுண்டரி குறிச்சிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது நம்ம தடை நீக்கப்பட்ட வாழ்க்கை இல்ல. ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்ல ஒரு பவுண்டரிக்குள்ள வாழ்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை விட்டு மீறி போயிட்டோம்னா ஆண்டவரை நினைச்சா கூட கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா உள்ள பவுண்டரிக்குள்ளதான் இருக்கணும், கடைசி மூச்சு வரைக்கும். இதை விட்டு தாண்டி போயிட்டோம்னா மறுபடியும் உள்ளே வர கர்த்தர் கிருபை தருவாராக. உள்ள வரலன்னா முடிவில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நல்லாதான் போகும், வாழ்க்கை நல்லபடியா தான் போகும், எந்த பிரச்சனை இல்லாதது மாதிரிதான் தெரியும். ஆனா ஆண்டவரை இது கோபப்படுத்துகிறது, ஆண்டவருடைய மனதை கடினப்படுத்துகிறது. கடைசியில அவ்வளவு கேட்கிறாரு, ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டேன், ஆண்டவரே உள்ள போக விடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறாரு. ஆனா ஆண்டவருக்கு உள்ள கொண்டு போறதுக்கு மனசு இல்லை, அவ்வளவு கடினப்பட்டுருச்சு ஆண்டுடைய மனது. பரிசுத்தம் இல்லைன்னா அந்த இடத்தை கர்த்தரால பார்க்கவே முடியாது. ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார், முற்றிலுமா வெறுக்கிறார். கொஞ்சம் கூட ஆண்டவர் அதுல காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார். பாவம்ன்றது தேவனுக்கு மகிமை கொண்டு வராம எதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்கிறதோ எல்லாம் பாவம் தான். எல்லாமே எனக்கு மகிமை கொண்டு வர்றது அது எதுவா இருந்தாலும் தேவனை கஷ்டப்படுத்தி எனக்கு ஒரு மகிமை வர்றது அது அவ்வளவா நல்லா இருக்க முடியாது. நான் கஷ்டப்பட்டு அவர் சந்தோஷப்பட்ட எனக்கு அது போதும், அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு அது போதும். ஆனால் அவரை சங்கடப்படுத்தி நான் நல்லா வாழ்ற வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தருவாராக. பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை நமக்கு வேணும். அவரை யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக் கூட பண்றதுக்கு அவருக்கு பிடிக்கிறது இல்லை. அவர் அவ்வளவு அதிகமா அவங்கள க்ளோஸா பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறார், அவ்வளவு நெருக்கமா வாழணும்னு நினைக்கிறார். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 22 நம்ம வாசிக்கும் போது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒரு லிமிட் வச்சுட்டு போதும்பா, நீ பரிசுத்தம் ஆயிட்ட போதும் வா அப்படின்னா கர்த்தர் வைக்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தத்தை விட நாளைக்கு எனக்கு கொஞ்சம் பரிசுத்தம் அதிகமாய் தேவை. இன்னைக்கு தேவனோடு இருக்கிற உறவை விட நாளைக்கு எனக்கு அதிகமான உறவு தேவனோடு கூட தேவை. நேத்து நான் பரிசுத்தமா இருந்ததை வச்சுட்டு இன்னைக்கு நான் பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் வெற்றி வேண்டும். ஆவிக்குரிய யுத்தத்துல வெற்றி என்பது ஒரு நாள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னன்னு சொன்னா வெற்றி என்பது தேவை. பரிசுத்த வாழ்க்கை என்னைக்கோ ஒரு நாள் வாழ்ந்துட்டேன், ஒரு நாள் நான் பரிசுத்தமா வாழ்ந்துட்டேன்றது முக்கியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாத்தையுமே அனுமதிக்கிறது இல்லை. நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையும், நம்ம விருப்பப்படுற எல்லாத்தையுமே கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை. அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நம் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்க விரும்புகிறார். அதற்குள்ளாக நம்ம வாழும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு சில விஷயத்துல கர்த்தர் விலக்கி வச்சிருக்கிறார். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்றத கர்த்தர் விலக்கி வச்சிருக்கிறார். அதை செஞ்சா என்ன தப்புன்னு நம்ம கேட்டோம்னா நம்ம விழுந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அதை செஞ்சா என்ன, இப்படி செஞ்சுட்டா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில பரிசுத்தம் என்பது கேள்விக்குறியாக மாறி போகிறது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா கிறிஸ்துவ உலகத்துல மிக மோசமான காரியங்களை நம்மளால பார்க்க முடிகிறது. பரிசுத்தம் கெட்டு போயிருக்கு. ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல்ல பரிசுத்தம் எங்கதான் ஆரம்பிக்கணும் தெரியுமா? சர்ச்சுக்குள்ள, சபைக்குள்ள பரிசுத்தம் வரணும். சபைக்குள்ள பரிசுத்தம் இல்லாம தேசம் மாறணும், எழுப்புதல் வரணும்னு கேட்டா மாற முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள இந்த பரிசுத்தம் வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள இந்த ஒரு ஏக்கம் வேண்டும், ஒரு பாரம் வேண்டும்.
திருச்சபைக்குள்ள இந்த பாரம் கர்த்தர் தருவாராக. நம்முடைய திருச்சபையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவாராக. எது இருக்குதோ இல்லையோ, பரிசுத்தம் நமக்கு அதிகமாய் தேவை. கர்த்தர் வேணான்னு சொல்றாரா, எனக்கு அது வேணாம். ஆண்டவர் அதை அருவருக்கிறாரா, எனக்கு அது வேண்டாம். ஆண்டுக்கு பிடிக்காத ஒண்ணு எனக்கு அது வேண்டவே வேண்டாம். எனக்கு அது பிடிச்சிருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அதை விட்டு விலக கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. எரேமியா 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 2:21. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? ஆண்டவர் நம்மளை நாட்டி வச்சது, நம்மளை உருவாக்கி வச்சது நல்ல பிராண்டடா கர்த்தர் வச்சிருக்கிறார். நார்மலாலாம் கர்த்தர் வைக்கல. ஆனா அவருடைய கேள்வி என்னன்னா, உன்னை உயர்குல திராட்சை செடியா வச்சிருந்தேன், ஆனா எப்படி மாறிட்ட நீ? காட்டு திராட்சை செடியுடைய ஆகாத கொடி என்ன பண்ணிட்ட? மாறி போயிட்டன்றது கர்த்தருடைய வேதனை. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் அப்படிதான் மாறி இருக்கிறது. எல்லாருமே எல்லா இடங்களையும் பார்க்க முடியுது. ஒரு பரிசுத்த குலைச்சலை பார்க்க முடிகிறது. கர்த்தர் திருச்சபையை நாட்டி வச்சது எப்படி வச்சாரு? உயர் குலமா வச்சார். உலகத்தோடு ஒத்து போகிறதுக்காக கர்த்தர் வைக்கல. கர்த்தர் திருச்சபையை தனியா இருப்பதற்காக தான் வச்சார். ஏன் சபை உபத்திரவப்பட்டது? ஏன் சபைக்குள்ள பிரச்சனை? ஏன் மத்தவங்க வித்தியாசமா பாக்குறாங்கன்னு கேட்டா, இவங்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி தான் வச்சிருந்தார். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஏன் உபத்திரவன்னு கேட்டா, இவங்க உலகத்தோடு ஒத்து போக மாட்டாங்க, இவங்க வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்வார்கள் என்பதற்காக தான் கர்த்தர் அப்படி வச்சிருந்தார். ஆனா இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? சேர்ந்து போயிருவோம், அவங்க ஏத்துக்கணும், அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி உலகத்தோடு கூட ஒத்து போக ஆரம்பிக்குது. கர்த்தர் இது அங்கீகரிப்பாரான்னு கேட்டா இல்ல. சபையை கர்த்தர் பிரிச்சுதான் வச்சிருக்கிறார். உலகமும் சபையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒண்ணு சேரவே கூடாது. அப்படி ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அழிவு என்பது ஆரம்பமாயிரும். தேவராஜ்யம் கட்டப்படவே முடியாது. உலகம் நமக்குள்ள வரக்கூடாது, நம்ம தான் உலகத்துக்குள்ள என்ன பண்ணணும்னா போகணும். ஒரு நாளும் உலகம் சபையை தொடக்கூடாது, சபை உலகத்தை தொடுவதாக மாறணும். இங்க இருக்கிற பரிசுத்தம் தான் அங்க போகணும். கர்த்தர் நம்முடைய திருச்சபையை அப்படி பயன்படுத்துவாராக. அன்னைக்கு ஆதி சபையில அற்புதங்கள் தானா நடந்துச்சு. எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகல, ஒரு இடத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆகல. எல்லா இடத்துலயும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஆண்டவருக்காக நின்னாங்க. இந்த அலங்காரத்துல உறுதியா இருந்தார்கள். எங்களுக்கு எது சாப்பாடு இருக்கிறா இதுலயோ பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பணம் காசு இருக்குதோ இல்லையோ பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அந்தஸ்து இருக்குதோ இல்லையோ பிரச்சனை இல்லை, எங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்கிறது என்கிறதான உறுதி அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அது வந்துச்சுன்னா எழுப்புதலை யாராலும் தடுக்கவே முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட நாட்களை நம்ம நாட்களை தருவாராக. நமக்குள்ள அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் தருவாராக. பரிசுத்தம் இல்லாம எழுப்புதலையும் பார்க்க முடியாது, ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. வெளில தெரியும் நல்லா இருக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஆனா மோசைக்குள்ள ஒவ்வொரு நாளும் காலைல எந்திரிச்ச உடனே எப்படி இருந்திருப்பார்? ஐயோ போறேன், ஆனா உள்ள போவேனான்னு தெரியல, இப்படி பண்ணிட்டேனே, ஒரு நாள் இப்படி பண்ணிட்டேனே, ஆண்டோடி கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நொந்துகிட்டே தான் போயிருக்கணும். இவ்வளவு நாள் வாழ்ந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பார்வோட்டெல்லாம் பேசினேன், என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பினா மதிக்கவே இல்லை. இவங்க எல்லாரும் என்ன இவ்வளோ பேச்சு பேசினாங்க, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா இந்த ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன், உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லி மனம் நொந்துகிட்டே தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவர் வேண்டிட்டு இருக்கிறார், ஜோம் பண்ணி இருக்கிறார். மனசுக்குள்ள வேதனை இல்லாம என்ன பண்ண முடியாது? ஜோம் பண்ணவே முடியாது. ஒரு பாரம் இல்லாம ஜெபிக்கவே முடியாது, ஜெபம் ஓடாது. மனசுக்குள்ள ஒரு பாரம் வரணும், ஒரு வேதனை இருந்தா தான் ஜெபிக்க ஓடும். இவர் ஜோம் பண்ணி இருக்கிறார், ஆண்டவரே உள்ள கொண்டு போங்க ஆண்டவரே, இனிமே நீ பேசாத அதை பத்தி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். வாழ்க்கையில அடையாளங்களை செய்கிறதான ஒரு நிலைமையை நாம் இழந்து போகாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. பரிசுத்தம் இல்லாததுனால ஒரு சில அடையாளங்களை நாம் இழந்து போகிறோம். ஏன் பரிசுத்த குலைச்சல் வருகிறது என்பதை மோசையினுடைய வாழ்க்கையிலிருந்து தியானிக்க போகிறோம். என்னாகும் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். என்னாகும் 20:10-12. மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி,
இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். 10ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னது என்ன அப்படின்னு சொன்ன, மேல இருக்கிற வசனங்களை வாசிக்கும் போது பேசுங்கன்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, 10வது வசனத்துல இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி 12ல ஆண்டவர் சொல்றாரு, என்ன விசுவாசிக்கல நீ உள்ள போக மாட்டேன்னு தான் கர்த்தர் சொல்றார். ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த குலைச்சல் ஏன் வருகிறதுன்னு கேட்டா, முதலாவது விசுவாசம் இன்மை. விசுவாசம் குறைஞ்சா என்ன ஆயிரும்னா பரிசுத்த குலைச்சல் வந்து விடுகிறது. அங்க மலை மேல வேற ஒண்ணு இல்ல, முட்செடி எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த ஒரு காட்சியை பார்த்து அவனுடைய வார்த்தையை கேட்டு நம்பி இதுவரைக்கும் வந்ததான ஒரு தேவ மனுஷன் இந்த இடத்துல விசுவாசத்துல கொஞ்சம் என்ன பண்ணிட்டாருன்னா கேப் விட்டுட்டார். சந்தேகம் உள்ள வந்துருச்சு. அப்படி கேள்வி என்ன, இந்த கண்மலையில இருந்து தண்ணி நாங்க வர வைப்போமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல என்ன பண்ணிடுச்சுன்னா நம்பிக்கையை கொஞ்சம் குறைச்சு அவர் பார்த்துட்டார். ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தாமதமாகலாம், ஒரு நாளும் தடைபடாது. இருக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த வாக்குத்தத்தங்கள் நடைபெறாது என்ற நிலைமையில இருக்கலாம். இப்ப இருக்கிற நிலைமைக்கும் ஆண்டு பேசின வார்த்தைக்கும் சம்மதமே இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் நம்புனா நிச்சயமா கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த மோசே என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா, விசுவாசியாமற் போனார். விசுவாசிக்காம போனதுனால என்ன பண்ணிடுச்சு, அடையாளங்களை செய்கிறதான இவர் வாழ்க்கையில முடிவில பெற வேண்டியதான ஆசீர்வாதங்களை அவர் இழந்து போனதை நம்ம பார்க்கிறோம். சந்தேகம் வந்துருச்சுன்னா போதும், வார்த்தையை செயல்பட விடாமல் தடுத்து விடுகிறது. பிசாசனுடைய மிக முக்கியமான தந்திரம். ஏவாளுடைய வாழ்க்கையில இதைதான் பண்றான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவாக்குறதற்கு இச்சிக்கப்பட்டத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்போது போதும். இது இந்த இடத்துல என்னன்னா, ஏவாள் அந்த கனியை பறிக்கிறாங்க, புசிக்கிறாங்க, சாப்பிட்டுறாங்க. மேல இருக்கிற வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டு பேசிட்டார் ஆதாம்கிட்ட, நீங்க சாப்பிடக்கூடாது, சாப்பிடுற நாள்ல நிச்சயமா என்ன பண்ணிடுவீங்க, சாகவே சாவீர்கள் அப்படின்னு ஆண்டு சொல்லிட்டார். ஆனா பிசாசு என்ன பண்றான், அந்த மேல இருக்க 4ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல நீங்க கண்டிப்பா சாகவே சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ஏவாளுக்குள்ள ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனா அவர் அப்படி சொன்னாரு, செத்துடுவீங்கன்னு சொன்னாரு. இவர் என்ன இப்படி வித்தியாசமா சொல்றாரு, இவர் சொல்றது சூப்பரா இருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுதுன்னு சொன்னா, சாத்தான் நயவஞ்சகமா வஞ்சிக்கிறத பாக்குறோம். என்னைக்குமே ஆண்டு சொல்றது கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். வேத சத்தியங்கள் இனிக்காது, நம்ம கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். ஆனா கடைபிடிச்சுட்டா முடிவுல அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு பிசாசு நயவஞ்சகமா கொஞ்சம் கொஞ்சமா இனிப்பா இதுல என்ன தப்பு இருக்குது, இதுல ஒண்ணும் கிடையாது, இதுல என்னன்னு சொல்லி இன்னைக்கு டைல்யூட் பண்றதை பார்க்க முடியுது. பெருசாலாம் ஒண்ணும் பண்ணல, கண்டிப்பா சாப்பிட நீ சாப்பிடவே மாட்டீங்க, இது ஆண்டவர் அப்படி வித்தியாசம் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி சந்தேகத்தை கொண்டு வர்றான். இன்னைக்கு சந்தேகத்தை பிசாசு கொண்டு வந்து நம்மையும் தேவன் என்ன பண்ணிடுறான்னா பிரிச்சிடறான். விசுவாசிக்க மாட்டோம், கண்டிப்பா விசுவாசம் போயிடும். நம்மகிட்ட இருக்கிற விசுவாசத்தை திருடுறது இல்லது அழிக்கிறது தான் மிக முக்கியமான நோக்கம் பிசாசுக்கு. அன்னைக்கு ஏவாளுக்கு அதை தான் பண்ணான். அடையாளங்களா இருக்க வேண்டியதான ஆதாம் ஏவாள் எதிர்மறையான அடையாளங்களாய் மாறி போனார்கள். எப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக எதிர்மறையான அடையாளமாக அவர்கள் மாறி போனார்கள். ஒருவேளை அவங்க விசுவாசமா நம்பிக்கையா ஆண்டவர் சொல்லிருக்காருப்பா நீ எல்லாம் கிளம்பு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டு இருந்தா இன்னைக்கு அவங்க தப்பிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க அதை அசைஞ்சு போய் பிசாசு மேல நம்பிக்கை வச்சு, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்ல, ஆண்டவரை விசுவாசிக்கல, யார நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, பிசாச நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ அவ்வளவு பெரிய தெய்வம், டெய்லியும் வராரு பேசாரு போறாரு, அவர் சொல்றது பெருசா தெரியல, என்னைக்கோ ஒருத்தன் வரான், அவன் சொல்றது என்ன பண்ணுது பெருசா தெரியுது. ஆண்டவரை கொஸ்டின் பண்றான். மேல இருக்கிற வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது 1ஆம் வசனத்தை வாசிச்சோன்னு சொன்னா, தேவன் சொன்னது உண்டோ. ஏன்னா இவ பிசாசுக்கு வேற எதுலயும் கண்ணோட்டம் கிடையாது, தேவன் சொன்ன வார்த்தையில தான் கண்ணோட்டம். ஏன்னா அந்த வார்த்தையை கெடுத்துடணும், அந்த வார்த்தையை சந்தேகப்பட வச்சுட்டா போதும், பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம், நம்ம பாவம் செய்ய வேண்டாம், மிகப்பெரிய அக்கிரமெல்லாம் செய்ய வேண்டாம், சந்தேகப்பட்டா போதும், ஈஸியா பிரிச்சிடலாம். அதுதான் நடந்துச்சு அந்த ஏதேன் தோட்டத்துல. கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வாராக. மோசே சந்தேகப்பட்டார், கானானுக்குள்ள போக முடியல. ஆதாம் ஏவாள் சந்தேகப்பட்டாங்க, தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டார்கள்.
நமக்கு பரிசுத்த வாழ்க்கை வேணும்னு சொன்னா சந்தேகப்படாமல் விசுவாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏன் ஒரு மனுஷன் சந்தேகப்படுறான்னா, பிரஷர் அதிகமாகும் போது என்ன பண்ணிருது, சந்தேகம் வந்துருது. யாராவது ஒருத்தவங்க பேசும்போது, யாராவது ஒருத்தவங்க சொன்ன காரியத்தை கொஞ்சம் மாத்தி பேசும்போது, அப்ப அது தப்பா இருக்குமோ, பைபிள் அப்படி சொல்லுதே, அது நம்ம யோசிச்சுட்டு இருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது, நம்ம கேட்டுட்டு இருந்ததெல்லாம் தப்போ அப்படின்ற ஒரு யோசனைக்குள்ளாக என்ன பண்ணுறதுன்னு சொன்னா வந்து விடுகிறது. கர்த்தர் நம்மை காப்பாராக. நிக்கிறவங்க என்னைக்குமே விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, விழாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இரண்டாவது, என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். என்னாகமம் 20வது அதிகாரம் 8:24. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். 24. ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. ஆண்டு சொல்றது என்னன்னா, கீழ்ப்படியாம போயிட்டீங்க, உள்ளுக்குள்ள போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லுகிறார். ஆண்டு சொன்னது என்ன, பேசுங்க போயிட்டு கண்மலையிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இவருக்கு எப்படி அந்த கோவம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனா என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு அடிச்சுட்டார். 2 தடவை அடிச்சுட்டார். இதுல இந்த தண்ணி வரப்போகுதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா அடிச்சுட்டார். ஆண்டுறது கஷ்டம் தான், கீழ்ப்படியாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவுடைய வார்த்தைக்கு, ஆண்டுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்கிறது தான் பரிசுத்தத்தினுடைய முதல் படி. அதை செய்ய ஆரம்பிக்கும் போது பரிசுத்தமானது நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பூரணப்பட ஆரம்பிக்கிறது. எல்லா மனுஷனும் பூரணம் கிடையாது, எல்லாருக்குள்ளயுமே தவறு என்பது இருக்கிறது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது அதுல என்ன அர்த்தம் இருக்கிறது, நான் கிடையாது, என்னை பரிசுத்தமாக்குகிற தெய்வம் ஒருத்தர் என்னை ஒவ்வொரு நாளும் சுத்தமாக காத்து கொண்டிருக்கிறார், விழாதபடி என்னை காத்து கொண்டிருக்கிறார், வலுவாதபடி காத்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு கூட தான் அந்த வார்த்தையை நம்ம சொல்லுகிறோம். இந்த இடத்துல மோசே என்ன பண்ணிட்டாரு, கீழ்ப்படியாம போயிட்டார். மனசுக்குள்ள என்ன இருக்குது, நான் ஆண்டுக்கு பிரியமா வாழ்றேன், ஆண்டு என்னை கொண்டு அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லி இருந்தது தான். ஆனா கீழ்ப்படியாம போனது அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மையை காண முடியாதபடி, அடைய முடியாதபடி, அனுபவிக்க முடியாதபடி தடுத்து போட்டு தூரத்துல இருந்து தான் பாக்குறார். பக்கத்துல போய் பார்க்க முடியல. தூரத்துல இருந்து சுத்தி பார்த்துக்கும், மேற்குல கிழக்குல வடக்குல தெற்குல எல்லா பக்கமும் பார்த்துக்கும், இங்கதான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்தே காட்டிட்டார். அதுவும் அவருடைய இரக்கம் தான். போ, அதெல்லாம் காட்ட முடியாது போ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம். ஆனா அதை கூட அன்பா கத்தர் காட்டி அவர் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறார். பக்கத்துல போய் அனுபவிக்க முடியல, சொல்றத கேட்கல. சின்ன பிள்ளைங்க என்ன பண்றோம், நம்ம எதிர்பார்க்கறது சொல்ற பேச்ச கேட்கணும், கீழ்ப்படியணும் எதிர்பார்க்கிறோம். கீழ்ப்படியலன்னா கண்டிப்பா என்ன விழுந்துருது, அடி விழுது. அடி விழாத பிள்ளைகள் கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, நல்ல பிள்ளைகளா வளரவே முடியாது. அடி வேணும். இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல எங்க இருந்தாலும் சரி, அடி இல்லை அப்படின்னு சொன்னா அது சரியான விதத்துல வளர முடியாது. இன்னைக்கு ஸ்கூல்ல நடக்கிற காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது மோசமா போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியாது. இடையில ஒரு வீடியோ ஒன்று பார்க்கேன், ஹெட் மாஸ்டர் திட்டுறான், போனை குடிங்க, போனை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு என்ன பண்றான், திட்டுறான். எந்திரிச்சு ஹெட் மாஸ்டர் முன்னாடியே சேர்ல உட்காந்து பேசுறான். இன்னைக்கு சீர்கெட்டு போய் நிக்குது சமுதாயம், மாணவ சமுதாயம். தேவனுக்கு கீழ்ப்படுகிற உள்ளத்தை கத்தர் தருவாராக. ஒருவேளை தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா மறுபடியுமாய் திரும்பி வர கத்தர் கிருபை தருவாராக. அவரிடத்துல திறனான மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு, இறங்கி கத்தர் கிரியை செய்கிறார். சவுலும் என்ன பண்ணிட்டார், கீழ்ப்படியாம போயிட்டார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம் பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணித்தபடியினால் நாளே
அவர் உம்மை ராஜாவாய் இருக்காதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பலி செலுத்துறதை விட மிக முக்கியமான தேவை என்னன்னா கீழ்ப்படிறத கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். சவுல்கிட்ட சொன்ன வார்த்தைய சவுல் முழுமையா செஞ்சு முடிக்கல. அவர் கொஞ்சத்தை மீதி வச்சுட்டார். கொஞ்சம் அவருக்கு பிடிச்சது, அவருக்கு என்னென்ன தேவையோ அவர் பாருக்கு நல்லா பட்டது என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா அவர் வச்சுட்டார். தேவனை துக்கப்படுத்தி என்கிட்ட இருக்க எந்த ஒரு ஆசீர்வாதமும் அது நன்மையாக இருக்கவே முடியாது. அது அது அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை போகாதபடி கர்த்தர் நம்மை தடுப்பாராக. கீழ்ப்படியலன்னு சொன்னா அதற்கு வேதம் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா ரெண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல். கீழ்ப்படியலன்னா எனக்கு ஐயோ என்ன பலவீனம் அப்படின்னு வேத வசனம் நமக்கு தடவை கொடுக்கல. மாறாக ரெண்டகம் பண்றோம் அப்படின்னு சொல்லுகிறது, முரட்டாட்டம் பண்றோம்னு சொல்லுது. அது எதுக்கு ஈக்குவல்? பில்லி சுனிய பாவத்திற்கு. ஆங்கிலத்துல ரிபல்லியன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டு சொல்றது ஒண்ணு, நம்ம செய்யறது ஒண்ணுன்னு சொன்னா ஏதோ நம்ம செய்ய ட்ரை பண்ணி கீழே விழுந்து போறதுன்னு சொல்லாம அதை எப்படி ஆண்டு சொல்றாரு? ரிபல்லியனா பாக்குறாரு. அவருக்கு எதிராக நம்ம செயல்படுறோம்னு பாக்குறாரு. பில்லி சூனிய பாவம் எவ்வளவு கொடூரமோ அதே போல கொடூரம் என்னது? தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேரே போகாதபடி கர்த்தர் கிருபை தருவாராக. பரிசுத்த ஒரு வாழ்க்கை இன்னைக்கு தேவை. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் சொன்னாங்க ஏவாள்கிட்ட சொல்லும் போது, ஆதாம்கிட்ட சொல்லும் போது நீங்க கண்டிப்பா அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க கீழ்ப்படியாம போனதுனால மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு எல்லாருமே சொல்ல என்ன சொல்றோம்? இந்த ஆதாம் ஏவாள் மட்டும் பாவம் செய்யாம இருந்திருந்தாங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு எல்லாருமே நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். ஏன்னா மனசுக்குள்ள ஒரு வேதனை இருக்கு. அவங்க ஒழுங்கா பரிசுத்தமா வாழ்ந்துட்டாங்கன்னா இன்னைக்கு நம்ம நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு யோசனை நமக்குள்ள வருது. கீழ்ப்படியாம போன்றதுனால நமக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, நம்முடைய குடும்பங்களுக்கும் பாதிப்பு வர ஆரம்பிக்கிறது. கீழ்ப்படிதல் அவ்வளவு முக்கியம். நம்முடைய குடும்பங்களில அதை கர்த்தர் காத்துக்கொள்ள கிருபை தருவாராக. கீழ்ப்படியாம எப்ப தெரியுமா வர ஆரம்பிக்குது? சஸ்பென்ஸா கர்த்தர் வச்சிருக்கும் போது அந்த காலத்துல காத்திருக்க வைக்கிற காலத்துல நம்மளால கீழ்ப்படியாமை அந்த டைம்ல தான் வர ஆரம்பிக்குது. கர்த்தர் ஒரு சில வாக்குத்தத்தங்களை சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கும் போது என்ன வந்துடுது? கீழ்ப்படியாமை வந்து விடுகிறது. அந்த 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 ஒரு காரியத்துல இருந்து கர்த்தர் நம்மை விலக்கி காப்பாராக. எவ்வளவு காலமானாலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். தாமதமானாலும் காத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சஸ்பென்ஸா கர்த்தர் கொண்டு போறாருன்னா சர்ப்ரைஸ் வைக்கதான். சஸ்பென்ஸா கர்த்தர் ஒரு சில காரியங்களை வச்சுட்டே இருக்கிறாரு. அமைதியா என்ன செய்ய போறாருன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு யோசிக்க வைக்கிறாருன்னு சொன்னா மிகப்பெரிய ஆச்சரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆனா பிசாசுக்கு இந்த நேரம் தான் மிக பீக்கான டைம். இந்த டைமுக்குள்ள நம்மள கீழ்ப்படியாம பண்ண வச்சுட்டான்னு சொன்னா அந்த சர்ப்ரைஸ் என்ன பண்ணாது கையில வராதுன்றது பிசாசுக்கு நல்லா தெரியும். இந்த டைம்ல தான் என்ன பண்றான்? அதிகமா செயல்பட ஆரம்பிக்கிறான். அதிகமா நமக்கு விரோதமா போராட ஆரம்பிக்கிறான். தேவனை நம்மை பிரிக்க ஆரம்பிக்கிறான், சந்தேகப்பட வைக்கிறான், கீழ்ப்படியாமைக்குள்ளாக நம்மை கொண்டு போகிறான். ஆனா தேவ பிள்ளைகள் காத்து கொள்ளும் போது நிச்சயமாய் அடையாளங்களை செய்கிறவர்களாக மாறுகிறார்கள். ஆணுடைய நாம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக என்னாகும் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். என்னாகமும் 20வது அதிகாரம் 5:11. விதைப்பும் அத்தி மரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். 11. தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. எப்பவுமே ஆண்டவர் தான் சொல்லுவார் மோசேட்ட, மோசே உன் கோலை நீட்டு அற்புதம் நடக்கும், உன் கோலை செங்கல் நீட்டு அற்புதம் நடக்கும், ஆரோனுடைய கோலை மீது பண்ண சொல்லு அற்புதம் நடக்கும். எல்லா வாதிகளும் எப்படி வந்துச்சு? இவங்களை ஒரு சில வாதிகள் ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போது இந்த கோலை வச்சுதான் வந்துச்சு. எல்லாமே என்ன பண்ணுவார் ஆண்டவர்? இப்படி செய்யுங்க, வானத்துக்கு நேரம் நீட்டு, சமுத்திரத்துக்கு நேரம் நீட்டு, தரையில அடி, காலை கீழே போடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இருந்து கமாண்ட் வரும். ஆண்டு செய்ய சொல்லுவாரு. இந்த கோல் அற்புதங்களை நடந்துச்சு. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு மோசே? ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தையை எதிர்பார்க்காம தானாவே செய்ய ஆரம்பிச்சுட்டார். தன் கையை ஓங்கி கோலினால் என்ன பண்றாரு? 2 தடவை
அடிச்சிடுறார். 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, விதைப்பு, அத்தி மரம், திராட்சை செடி, மாதளஞ்செடி, குடிக்க தண்ணீர் ஒண்ணுமே இல்ல, என் கெட்ட இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்கன்னு இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது நார்மலா நடக்கிறது தான். எப்பவுமே அப்படி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வரும்போதெல்லாம் வந்துருவாங்க. அங்க நாங்க வெங்காயத்தை சாப்பிட்டோம், பூண்டை சாப்பிட்டோம், மச்சங்கள் இருந்துச்சு, எங்களை இப்படி கொண்டு வந்திருக்கு, சாவடிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறீங்கலாம் பேசுறாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் இவ செய்யற ஒரு காரியமே போய் முகம் குப்புற விழுந்துடுறார். ஆண்டு போயிட்டு சமூகத்துல போய் குப்புற விழுந்து அப்புறம் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி கொண்டு வருகிறார். அதே போலதான் இப்படி அவர் மேற்கொண்டிருக்கணும். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு, சுயமாய் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டார். ஆண்டவர்கிட்ட வார்த்தை வர வரைக்கும் வெயிட் பண்ணாம, தேவ சமூகத்திற்கு தேவனுடைய வார்த்தைக்கு அந்த காத்து இருக்காம தானாவே என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா செய்ய ஆரம்பிச்சுட்டார். இவங்க பேசிட்டாங்க, என் பிள்ளைகள் தண்ணி இல்ல, நாங்க தண்ணி இல்லாம வாழ்றோம், நல்ல இடத்துக்கு கொண்டு போறீங்க, அங்க பாலுந்தேன்னு ஓடுது, நீங்க தண்ணீரே கிடைக்கல, இப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லவும் இவருக்கு மனசுக்குள்ள வேதனை அதிகமாகி தானாவே செய்ய அவர்கள் ஆரம்பித்துறதை நம்ம பாக்குறோம். வாழ்க்கையிலும் சுயத்தை செய்யலாம். சுயமா செய்யறதுனால ஒரு சில நேரங்கள் காரியங்கள் ஓடும், நல்லாதான் ஓடுற மாதிரி இருக்கும். தண்ணி அங்க நம்ம பாக்குறோம் ஏராளமாய் புறப்பட்டு வந்ததான், கொஞ்சம் தண்ணி மட்டும் வரல, நிறைய தண்ணி வருது. சுயமா செஞ்சிருக்கிறாங்க, தண்ணி ஏராளமா ஓடி வருது, எல்லாரும் குடிக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு மட்டும் மன வருத்தம், ஆண்டவருக்கு மட்டும் மோசே மேல கஷ்டம். ஐயோ, இந்த மோசையை நான் எப்படி வச்சிருந்தேன், இந்த மோசையை எப்படி இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மனசுக்குள்ள ஆண்டவருக்கு ஒரு வருத்தம். அவ்வளவு சாந்தம் உள்ளவன். மோசையை முகமுகமா பேசுறான், உங்கள்கிட்ட நான் வித்தியாசமா பேசுறேன், மோசைட்ட நான் நேரடியா பேசுறேன்னு கர்த்தர் அவ்வளவு தைரியமா ஆரோன்ட்ட மிரியாம்ட்ட எல்லாம் பேசுறார். அவ்வளவு க்ளோஸா இருந்த மோசே இப்ப ஆண்டோடைய மனதுல ஒரு நெகட்டிவான புள்ளிய அவர் வாங்கிடுறார். சுயமாய் செயல்படுவது தேவனையும் நம்மையும் பிரித்து வைக்க ஆரம்பித்து விடுகிறது. எந்த இடத்துலையும் ஆண்டவரே எங்களுக்கு அல்ல, நீங்க என்ன சொல்றீங்களோ உங்களுக்கே அந்த மகிமை வர என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வாழ்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சவுலுக்கு என்னன்னா அழித்து போட மனதில்லை. 1 சாமுவேல் 15:9 வாசிக்கும் போது அவர் கொழுமையானதெல்லாம் பாக்குறார், ஆடு மாடெல்லாம் பாக்குறாரு. எப்ப நல்லா இருக்குதே, நம்ம ஊர்ல இருக்கிறத விட பெஸ்டா தான் இங்க இருக்குது, சூப்பரா இருக்குது, நம்ம வச்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு அழிச்சு போட மனசு இல்லாம அதை கொண்டு வந்துட்டு சொல்றாரு, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன்னு சொல்லி. இல்ல, கர்த்தர் செய்ய சொன்னதை கம்ப்ளீட் பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. பாதி வச்சுட்டு நான் கீழ்ப்பணிஞ்சிட்டேன், நான் ஆண்டவர் சொன்னதை கேட்டுட்டேன்னு கிடையாது. சுயமா எதையுமே செய்யாதபடி தேவ விருப்பத்தின்படி செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தேவ விருப்பம் இல்லாத எந்த விதமான ஆடு மாடு நமக்கு தேவையில்லை, எந்த விதமான கொழுமையான பதார்த்தங்கள் நமக்கு தேவையில்லை. சுயம் நமக்குள்ள சாகடிக்கப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாமே தேவனுக்கு தான், எல்லாமே தேவனுக்கு தான், எல்லாமே தேவனுக்கு தான் என்ற எண்ணத்தோடு கூட ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. ஏவாள் அப்படிதான், அவங்க சுயமா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இப்படி பேசுறாங்களே யாரோ ஒருத்தவங்கன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணல, வீட்டுல கூட டிஸ்கஸ் பண்ணல, என்ன பண்ணிட்டாங்க, தானா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, விழுந்து போனாங்க. இன்னைக்கு தேவன் இல்லாம நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளுமே அது விழுந்து போவதற்கான ஆரம்ப படிகள். நம்ம கீழே போவதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஸ்டெப்பு தான், நம்மளா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும். ஆனா சுயம் இல்லாமல் தேவன் சொல்கிறத செஞ்சோன்னு சொன்னா ஆரம்பத்துல கீழே போற மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த கரங்கள் நம்ம கீழே போக விடாது, மேல மேல கொண்டு வந்துரும். கர்த்தர் ஒரு நாளும் தள்ளாட விடவே மாட்டார், நம்மை தாங்கி நடத்துகிறதான ஆண்டவர். அடையாளங்களை செய்யணும்னு சொன்னா பரிசுத்தமா தான் வாழணும். பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னா அடையாளங்களை பார்க்கவே முடியாது. கர்த்தர் பெருசு பெருசா வச்சிருப்பார், சர்ப்ரைஸ் பண்ணணும், இவங்களை இப்படி எல்லாம் ஆசீர்வாதம் வைக்கணும், இவ்வளவு மேன்மையா உயர்த்தணும், இவங்களை கொண்டு இத்தனை ஆத்துமாக்களை சந்திக்கணும், இவங்களை கொண்டு இத்தனை ஆயிரங்களை நடத்தணும், இவங்களை இப்படிலாம் பயன்படுத்தணும்னு கர்த்தர் பெரிய பெரிய திட்டங்களை வச்சிருப்பார். ஆனால் பரிசுத்தமா வாழணும்னா கர்த்தர் நம்மை கொண்டு வச்சிருக்கிற எல்லா திட்டங்களுக்கும் நம்மளே என்ன பண்ணிடுறோம்னா அதுக்கு எரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இன்னைக்கு இது வேணாண்டவரை, இது வேணாண்டவர், நம்மளே என்ன பண்ணிடுறோம், தள்ளி விட்டுற ஆரம்பிச்சிடும். ஆண்டவருடைய பார்வையில் இதை பத்தி பேசாத மோசே, இதை பத்தி நீ பேசவே பேசாத, அவ்வளவு கோவப்படுறாரு ஆண்டவர். ஏன் அப்படின்னு கேட்டா ஆண்டுடைய சத்தத்துக்கு கேட்கல, கீழ்படியல, தேவனை விசுவாசிக்கல, அவர் சுயமாய் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து போனதுனால நமக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை தடுக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை தள்ளி போட்டு பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. பரிசுத்தமாய் வாழ நமக்கு என்ன அதிகமாய் தேவைன்னு கேட்டா நமக்குள்ள
ஆவியானுடைய பலன் அதிகமாய் தேவை. ஆவியினாலதான் பரிசுத்தமாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:11 வசனத்துல வாசிக்கும் போது நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆவியானவரால. ஆவியானவரை தொடர்ந்து காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டா, தொடர்ந்து நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட நடத்தப்பட நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மை பரிசுத்த வாழ்க்கை நடத்த வல்லவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 3:12-13 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது இவ்விதமாய் என்று சொல்லப்பட்டு 13ஆம் வசனத்துல இவ்விதமாய் என்று சொல்லப்பட்டு கரையற்ற பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று வாசிக்கிறோம். எவ்விதமாய் அன்பிலே நாம் சரியாய் வாழும் போது, சகோதர சிநேகத்துல தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறார், நம்ம தேவன் மேல அன்பா இருக்கிறோம். ஆனா சகோதர சிநேகத்துல ஒருவர் மேல வைக்கிற அன்பில நாம் சரியா இருக்கும் போது கர்த்தர் நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் நடத்துகிறார். சகோதர சிநேகத்துல பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா பரிசுத்தம் என்பது கேள்விக்குறிதான். கர்த்தர் நம்மளை ஸ்தாபிச்சிருக்கிற, நம்மளை ஒண்ணு சேர்த்திருக்கிற திருச்சபைக்குள்ள இந்த சிநேகம் என்பது கண்டிப்பா இருக்கணும். இங்க சிநேகத்துல ஏதோ ஒரு குறைச்சல் வருதுன்னு சொன்னா பரிசுத்தத்திலையும் குறைச்சல் வருகிறது என்று சொல்லிதான் அர்த்தம். தேவன் விரும்புகிற, தேவன் யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவர்கள் எல்லாரையும் நாம் நேசிக்க கிருபை தருவாராக. நம்முடைய திருச்சபைக்குள்ள இந்த ஒரு மனதை பிசாசு அதிகமா குலைக்க ட்ரை பண்ணுவான். அதிகமா இதை கட் பண்ணணும், இதை இல்லாம பண்ணணும்னு ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த அன்பில நாம் அதிகமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இப்ப 40 இருந்தாலும் அது எவ்வளவு அதிகமானாலும் இந்த அன்பு என்ன பண்ணணும், வளர்ந்துட்டே இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. யோவான் 17:17 வாசிக்கும் போது சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. சத்தியம், அவருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க நமக்குள்ள பரிசுத்தமானது பெருக ஆரம்பிக்கிறது. நமக்குள்ள தேவனுடைய குணங்கள் வர ஆரம்பிக்கிறது. நாம் தேவனுடையவர்களாக மாற ஆரம்பிக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ள பேலன்ஸ் செய்ய ஆரம்பிக்கிறது, நம்மை சுத்திகரிக்கிறது. என்ன வாசிக்கிறேன், ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு யோசிக்க வேணாம். தொடர்ந்து வாசிக்க வாசிக்க இது நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறது. இந்த வாழ்க்கை கழுவி கொண்டுதான் இருக்கிறது. நம்ம வாசிக்கும் போது பெருசா ஒன்னும் தெரியாம தான் இருக்கலாம். ஆனால் இதை தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது நம்மை கழுவி கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறது, உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இதை வாசிச்சாதான் பேசுறத உணர முடியும். இந்த வார்த்தையை வாசிக்காம என் கூட ஆண்டவர் பேசணும்னு நினைச்சா நம்ம தான் ஏமாந்து போயிடுவோம். வாசிக்க வாசிக்க உணர்த்தப்படுகிறதை, மாற்றப்படுகிறதை, மருவமாகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக. தாகம் அதிகமாய் தேவை, பரிசுத்த தாகம். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க, என்னெல்லாம் வாழ முடியாதுங்க பரிசுத்தமா அப்படின்னு சொல்லி தாங்களே திருப்தி பண்ணி கொள்ளுகிறார்கள். அவ்வளவுதான். அது அவர் வாழ்ந்தார், இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாருங்க, நம்மளாலாம் வாழ முடியாது, ஏதோ கொஞ்சம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்ல, நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்கிறதான உறுதி நமக்குள்ள இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. யோசேப்புக்குள்ள அந்த உறுதி இருந்தது. என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா இவருக்குள்ள அந்த பரிசுத்த தாகம், பரிசுத்த ஏக்கம், வைராக்கியம் எப்பவுமே உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருக்குது. ஐயோ, நான் பரிசுத்தமா வாழணுமே 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 அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் ஆசைப்பட்டோம்னா கண்டு நிச்சயமா தருவார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு ஒரு இடம் தடைப்படலாம், தாமதமாகலாம். நம்ம ஆசைப்படுறோம்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, இல்ல வேண்டாம்ப்பான்னு சொல்லிடுவார். ஆனா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொஞ்சம் கேட்கும் போது தாகம், ஆண்டவர் நான் பரிசுத்தமா வாழணும், உங்களுக்கு பிரியமாய் வாழணும் அப்படின்னு கேட்கும் போது கர்த்தர் இந்த பரிசுத்தத்தை அதிகமாய் நமக்குள்ள தந்து கொண்டே இருக்கிறார், மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்ம ஒரு நாள் இவ்வளவுதான் போதும், இன்னைக்கு நான் நல்லா ஜோம் பண்ணிட்டேன், இதை வச்சு ஒரு மாசம் ஓட்டிடலாம், இப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் காத்திருந்த என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை இன்னும் அதிகமாக தூய்மையாக்கும் ஆண்டவரே என்று ஜெபித்து ஜெபித்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பரிசுத்தமாக்குறவிடத்தில் நெருங்கினால் நமக்குள்ளேயும் அந்த பரிசுத்தமானது வர ஆரம்பிக்கிறது. அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்துல நம்ம நெருங்கி போகும்போது நமக்குள்ளேயும் அந்த பிரகாசம், அந்த பரிசுத்தம் பெருக ஆரம்பிக்கிறது. கர்த்தர் கிருபை தருவாராக. கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே அடையாளங்களை செய்ய கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறீர். அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே அடையாளங்களை செய்ய வைக்கிறதான தெய்வத்தை தடுப்பதற்கு எங்க பரிசுத்த குலைச்சல் காணாம போயிடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டு கிருபை தாரும். நாங்க விசுவாசிக்காம போய் தேவனை நாங்கள் துக்கப்படுத்திடக்கூடாது. ஆண்டு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ சுத்தத்தை விரும்புகிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே,
ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படியா நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில கர்த்தர் பரிசுத்தத்தை தாரும். அன்று விசுவாசிக்காம நாங்க இருந்த எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்த எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சுயமா நாங்க செஞ்சிருந்த எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள கர்த்தர் பரிசுத்தத்தை தரும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, அருவியே யுவே அடியா நெஞ்சம் வாரியோ. அருவியே யுவேலையில் அடியா நெஞ்சம் வாரியோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தோன்னு எழுதிருக்கப்பா. ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, அருவியே யுவேலையில் அடியா நெஞ்சம் வாரியோ. அருவியே யுவேலையில் அடியா நெஞ்சம் வாரியோ. அருவியே யுவேலையில் அடியா நெஞ்சம் வாரிரோ. நீங்க வந்தா போதும் ஆண்டவரே, எங்க உள்ளங்கள் கழுவப்படுமே. இயேசு கிறிஸ்து உள்ளத்துல வந்துட்டார், பரிசுத்தமாக்கிட்டார், அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டத்துல நமக்குள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம், ஒவ்வொரு நாளும் தூய்மை. இருக்கிற பரிசுத்தம் பத்தாது, இன்னும் பரிசுத்தமாக கர்த்தர் கிருபை தருவாராக, இன்னும் தூய்மையாக கர்த்தர் கிருபை தருவாராக. கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் நெருங்கி வரணும் ஆண்டவரே, நெருங்கி வரணும் ஆண்டவரே, நெருங்கி வரணும் ஆண்டவரே. இதை செய்யணுமா, இதை செஞ்சா என்ன தப்பு என்று கேட்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்துல வந்திருக்கிறோம். எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. வேத வசனம் என்ன சொல்லுதோ, ஆண்டவர் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்ய கர்த்தர் கிருபை தாரும். எங்களுக்கு புரியனாலும், எங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும், எங்களுக்கு வேதனையா இருந்தாலும் தொடர்ந்து அப்படியே செய்ய கிருபை தந்து நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அலங்கோலமா இருக்கிற வாழ்க்கைகளை அலங்கரிக்கிறதான தெய்வம், அலங்கரித்த வாழ்க்கையை அலங்காரத்தோடே காத்துக்கொள்ள கிருபை தந்து நடத்தும். இக்கரங்கள்ல எங்களையும் எங்கள் திருச்சபையையும் எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ கிருபை தாங்கி நடத்தட்டும். நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.